ஹாய் மை கோவில்பட்டி மக்களே, நான் இன்னைக்கு எங்க இருக்கேன்னா தென்பழனி என்று அழைக்கப்படும் சம்பாதி கழுகு முனிவருக்கு முருகர் முக்தி கொடுத்த புனிதமான கழுகுமலை கழுகாசலமூர்த்தி கோயில்ல தான் இருக்கேன். இந்த கழுகுமலை முருகன் கோவில் ராமாயணம் கந்தபுராணம் வரலாற்று இணைப்பு கொண்ட சிறப்பு தலம். ராமாயணத்தில் ராமபிரான் தென் திசையை நோக்கி வரும்போது சீதா தேவியை ராவணன் கடத்தி கொண்டு போகும்போது ஜடாவுதீன் என்கிற கழுகு ராவணனிடம் போரிட்டு இறந்தது. ராமபிரான் அதற்கு ஈமக்கீரி செய்து முக்தியடைய செய்தார். இதை அறிந்த ஜடாவுதீன் சகோதரர் சாமந்தி கழுகு முனிவர் ராமரிடம் தன் சகோதர இறப்பிற்கு இறுதி சடங்கு செய்ய முடியாத காரணத்தினால் தனக்கு ஏற்பட்ட தோஷத்தை போக்குமாறு ராமனிடம் வேண்டினார். ராமபிரான் அவரிடம் கஜமுக பர்வத மலைக்கு சென்று நீ முருகனை நோக்கி தவமிரு என்று அனுப்பி வைத்தார். சாம்பாதி கழுகு முனிவர் இம்மலையில் முருகனை நோக்கி தவம் இருந்தார். கந்தபுராணத்தில் முருகப்பெருமான் சூரபத்மனின் தம்பியை தாரகாசுரனை வரம் செய்துவிட்டு இம்மலையில் இளைப்பாறினார். அப்போது சாம்பந்தி கழுகு முனிவர் முருகப்பெருமானுக்கு சேவைகளை செய்தார். முருகப்பெருமான் மனம் குளிர்ந்து அவருக்கு முக்தி அளித்தார். கஜமுக பர்வத மலை, அதாவது யானை மலை என அக்காலத்தில் இம்மலையை அழைத்தார்கள். சாம்பந்தி கழுகு முனிவருக்கு முருகப்பெருமான் அருளால் முக்தி கிடைத்ததால் இம்மலை கழுகுமலை என பெயர் மாறிவிட்டது. இத்தலத்தில் முருகப்பெருமான் கழுகுக்கு தோஷத்தை போக்கியதால் கழுகாசல மூர்த்தி என முருகப்பெருமானை அழைக்கிறார்கள். முருகப்பெருமான வழிபட்டாச்சு, முருகன் கோயிலோட விமானம்னு அழைக்கப்படும் அந்த மலை மேலே ஏறுவோமா? அடுத்த வீடியோ ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.